எனக்கு வந்து award, it's a motivating factor. I've just started out. I hope that I make better music and you all enjoy my work. IBC பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோர்த்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த். கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். கொலத்தூர் ராம் கேட்டரிங். புண்ணியம் ஃபவுண்டேஷன். க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், world's fastest growing salon chain. அடுத்ததாக கொடுக்கக்கூடிய விருது அப்படிங்கிறது எப்படின்னா, 3 வயசுல ஞானப்பால் குடிச்சவனே கடகடன்னு பாடினார் ஞானசம்பந்தன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு விருது தான். அந்த விருது யாருக்கு, என்ன விருது தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏவி மூலமாக. உத்ரா உன்னிகிருஷ்ணன். பிரபல பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன், பரதநாட்டிய கலைஞர் பிரியா ஆகியோரின் புதல்வி உத்ரா உன்னிகிருஷ்ணன். தனது 6 வயதில் சுதாராஜா என்ற ஆசிரியரிடம் கர்நாடக இசைப்பயிற்சியை தொடங்கிய உத்ரா உன்னிகிருஷ்ணன் தமிழிசை மட்டுமல்லாது மேல்நாட்டு இசை பயில்வதிலும் ஆர்வம் கொண்டவர். 2014ஆம் ஆண்டு AL விஜய் இயக்கத்தில் GV பிரகாஷ் இசையமைத்த சைவம் திரைப்படத்தில் அழகே என தொடங்கும் பாடலை பாடிய உத்ரா உன்னிகிருஷ்ணனுக்கு தேசிய விருது கிடைத்தது. 1994ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் AR ரகுமான் இசையமைத்த காதலன் திரைப்படத்தில் என்னவளே அடி என்னவளே என்ற பாடல் பாடியதற்கு தேசிய விருது பெற்றவர் உன்னிகிருஷ்ணன். தந்தை மகள் இருவருமே தங்களது முதல் பாடலுக்கு தேசிய விருது பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்ரா உன்னிகிருஷ்ணன் தனது 10 வயதில் தேசிய விருது பெற்ற பெருமைக்குரியவர். பிசாசு திரைப்படத்தில் உத்ரா பாடிய போகும் பாதை என்ற பாடல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. AR ரகுமான் உள்ளிட்ட பல ஜாம்பவான்களின் இசையில் உத்ரா பாடியும் உள்ளார். கர்நாடக இசையில் தனது தந்தையுடன் இணைந்து பல்வேறு நாடுகளில் கச்சேரிகள் செய்து வரும் உத்ரா உன்னிகிருஷ்ணன் தியாக பிரம்மத்தின் கீர்த்தனையான சீதா கல்யாண வைபோகமே பாடல் பாடியது பலரால் விரும்பி கேட்கப்படுகிறது. சஷ்டி விரதம், சாய்ராம், திருப்புகழ், ஸ்ரீ மகாலட்சுமி வருவாயே, சீதா கல்யாண வைபோகமே, அழகுக்கும் அழகான முருகன், பாக்கியங்கள் தரும் லட்சுமி, என்னாலும் இனி நன்னாலே, கந்தா உன்னையே, குறை ஒன்றும் இல்லை, ஸ்வாகதம் கிருஷ்ணா போன்ற பக்தி குறுந்தகடுகளுக்கு உத்ரா உன்னிகிருஷ்ணன் குரல் கொடுத்து புகழ் சேர்த்துள்ளார். சிறு வயதில் பக்தி மார்க்கத்தில் உத்ரா உன்னிகிருஷ்ணனின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் உள்ளது. இசைத்துறையில் சாதனைகளை புரிந்து வரும் உத்ரா உன்னிகிருஷ்ணன் மனிதர்களை புரிந்து கொள்ளும் வகையில் சைக்காலஜி துறையில் படித்து வருகிறார். ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான குரலால் அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் இசைத்துறையில் ஈடுபட்டு வரும் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு குரலிசை இளவரசி என்ற விருது வழங்கி கௌரவிக்கிறது IBC தமிழ் குழுமம். மழலை குரலால் மானிடர்களின் மனதில் ஆன்மீக ஒளியை பரவச் செய்யும் அன்பிற்குரிய உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு குரலிசை இளவரசி விருது வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு நல்லதொரு கைத்தட்டல் கொடுத்து அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு விருது வழங்குவதில் IBC பக்தி பெருமை கொள்கிறது. அவர்களுக்கு விருதினை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய ஸ்ரீமதி சுஜித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து வழங்குவதற்காக ஸ்ரீமதி வினயா கார்த்திக்ராஜன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். மேலும் அவர்களோடு இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக ஸ்ரீ முருகன் டிராவல்ஸ் MD S பழனியப்பன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு அவர்களுக்கு விருதினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
உத்தரா, இந்த விருது வாங்கினதுல நீங்க எவ்வளோ சந்தோஷமா இதை நினைக்கிறீங்க? இந்த விருதை பற்றி சில வார்த்தைகள். நான் சின்ன வயசுல நீங்க பாடின முதல் பாடலுக்கே தேசிய விருது. அது ஒரு பெரிய பொறுப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருந்தாலும், தனிப்பாடல்கள் பாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே நீங்க பக்தி இசையும் சேர்ந்து நீங்க உங்க சின்ன வயசுலேருந்து நாங்க வந்து உங்க ஒவ்வொரு ஸ்டேஜையும் நாங்க பார்த்துட்டே இருக்கோம். சின்னப்போ சீதா கல்யாணம் பாடினதுலேருந்து இப்போ நீங்க ஸ்தோத்திரங்கள் பாடுற வரைக்கும் உங்களுடைய அந்த growth-அ வந்து நாங்களும் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இந்த விருது உங்களுக்கு எவ்வளவு விசேஷமானது, சிறப்பானது? நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்கிற பீப்புள் வந்து ஷுட் பி ஸ்ட்ரம்ஸ் ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனல் ஃபார் எனக்கு வந்து ஒரு டிவோஷனல் மியூசிக்கான ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு தெம் அண்ட் ஃபார் தெம் கிவிங் மீ சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னோட அம்மா அப்பா அப்புறம் என்னோட குருஸ்க்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஸோ அவங்களோட கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் IBC Bhakti Awards for giving me this award. And எனக்கு வந்து award is a very it's a motivating factor. So I've just started out and I hope that I make better music and you all enjoy my work. Thank you. உத்ரா, இன்னொரு கொஷின். நீங்கள் சின்ன வயசுல இருந்தே பாடிட்டு இருக்கீங்க. எல்லா வீட்லேயும் வந்துட்டு இந்த குழந்தைய பார்த்து கற்றுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து முன்னுதாரணமாக வச்சு இந்த மாதிரி வளரணும்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து அப்பா கிட்ட கற்றுக்காம வெளியில் போய் மியூசிக் கற்றுக்கிட்டதுக்கு காரணம் என்ன? அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்றதுனாலயா? அப்பா ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லையா? அவருக்கு வந்து பிஸியானதுனால எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கைடன்ஸ் இருக்கணுன்றதுனால ஹீ புட் மீ ஆன் டு another person. பட் அப்பா இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிதிங். அவர் வந்து கரெக்ட் பண்ணுவார், வந்து பாட சொல்லுவார். ஸோ அவரோட கான்ஸ்டன்ட் கைடன்ஸ் இஸ் தேர் ஆல்வேஸ். உத்தாரா, நீங்க உங்களுடைய அப்பாவோட சேர்ந்து நிறைய பாடல்கள் பாடுறீங்க, பக்தி பாடல்கள் பாடுறீங்க, நீங்க தனியா நிறைய பாடல்கள் பாடுறீங்க. இப்போ உங்களை எப்படி நாங்கள் பாட்டு பாடாமல் அனுப்ப முடியும்? எங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு. गोपाला मुकुंदा श्री वैकुंठा मुरलीधरा 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 गोपाला गोपाला. கோவில் சன்னதி திறந்திருந்ததுன்னா கோபாலர் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பாரு. அந்த அளவுக்கு மென்மையான குரலால அழகா பாடுறீங்க. ஒரு பாட்டு போதுமா? இன்னொரு பாட்டு பாட்டு தான் நாங்க பாருங்க கேட்குறாங்க அத்தனை பேரும். இன்னொரு இந்த பாருங்க, அந்த பாருங்க, எத்தனை பாருங்க என்ன பாட்டு? சரி, எனக்கு வந்து உங்களோட பாடல்கள் வரிசையை தொடர்ந்து கேட்டே இருக்கும்போது நீங்களும் அப்பாவும் சேர்ந்து பலுக்கே பங்காரம் பாட்டு பாடியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்களா? பலுக்கே பங்காரமயனா பலுக்கே பங்காரமயனா கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமயனா கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமயனா பலுக்கே பங்காரமயனா கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமயனா. அமேசிங். இப்போ உத்தாரா, என்னன்னா பொதுவாக வந்து யங்கர் ஜெனரேஷன் இந்த மாதிரி ஒரு பக்திக்குள்ளே வரும்போது நான் ஏதாவது ஒரு விஷயம் என்னுடைய ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாடக்கூடிய பக்தி பாடல்களுமே பழைய பாடல்களை உங்களுடைய ட்ரெண்டுக்கு உங்களுடைய ஸ்டைலுக்கு எடுத்து பாடுறீங்க, அது கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்க. இந்த மாதிரி யங்கர் ஜெனரேஷனுக்கு நீங்கள் ஒரு பக்தியை இந்த கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல வேறு ஏதாவது விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதை விட என்ன விஷயம் நாங்கள் கேட்க நினைக்கிறோம்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கோவிலுக்கு நிறைய போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதை ஒரு ஸ்டோரியாவோ ஸ்டேட்டஸாவோ பதிவிடுறதுக்கு தான் போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது.
இந்த இளைஞர்கள் வந்து கோவிலுக்கு போகணும், இதுக்கு இந்த காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரினா உங்களுடைய பார்வையில் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்னோட அப்பா எப்பவுமே சொல்லுவார், லிசனிங் இஸ் கீ அப்படின்னு. ஸோ ஃப்ரம் அ யங் ஏஜ் லிசனிங் டு இண்டியன் கிளாசிக்கல் மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஃப் you want to sing it and also understand its nuances. So I think that would be one thing. ஆஹா, சூப்பர். ஸோ வந்து இவ்வளோ அழகாக இந்த சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறீங்க. எங்களுக்கே பயங்கரமாக பாராட்டிகிட்டே இருக்கணும்னு தோணுது. இருந்தாலும் நாங்கள் பாராட்டுறதை விட உங்களுக்கு ஸ்பெஷலான ஒருத்தவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த நாளில் ஒரு சூப்பரான ஐபிசி பக்தி விருது வாங்கியிருக்கிறீங்க. அந்த விருதுக்கு பாராட்டி ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்துடலாமா? எஸ், ஏவி ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் உத்ரா, வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜூனியருக்கான இந்த ஐகானிக் பக்தி அவார்டு உனக்கு கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீ எப்போவுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்ப, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்ப. என்ன பண்ணாலும் அந்த ஒரு பேஷனோடு தான் பண்ணுவேன், எனக்கு தெரியும். அண்ட் நீ எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஏதோ பண்ணிகிட்ருக்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் 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 பர்ஃபெக்ஷன், ட்ரை டு ரீடிஸ்கவர் yourself every time. இது மட்டும்தான் சக்ஸஸுக்கு ஒரே வழி. அற்புதமான விஷயங்கள் செய்வதற்கான திறமை உங்ககிட்ட இருக்குது. ஒவ்வொரு அடி நீ எடுத்து வைக்கும்போது நான் கூட இருப்பேன், கவலைப்படாத. பாடிக்கொண்டே இரு. இந்த உலகிற்கு தேவை உன் குரல். May God bless you. எப்படி சர்ப்ரைஸாக அவங்க அப்பா வாழ்த்துக்கள்? நிஜமாவே சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? ஜென்ரலாக அவ்வளோலாம் பேச மாட்டார் என்கிட்ட அப்படி. பட் லைக் பாராட்டுறது வந்து ஹில் பி லைக் வெரி குட், ஆசம், அவ்வளோதான். ஏன்னா அப்பாவும் நீங்களும் வந்து ஒரு தேசிய விருது வாங்கியிருக்கீங்க. வீட்டுக்குள்ளே எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்குமா? நீங்கள் இந்த பாடலை பாடுறீங்களா, நான் இந்த பாடலை பாடுறேன், இந்த சுதியை நான் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு போட்டி இருக்குமா? இல்லை அப்பா எப்படி உங்களை வந்து செதுக்கி இந்த இசைத்துறையில் பயணப்பட வைக்கிறாங்க? போட்டியெல்லாம் இல்லை, கரெக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கோம். இதை இப்படி பாடு அப்படி அப்படின்னு. நான் எப்போவுமே வாட் எவர் ஐ சிங் நான் வந்து அப்பா கிட்ட பாடி கொடுப்பேன். ஸோ அவர் வந்து அவரோட இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஸோ ஐ யூஸ் தட். அப்பா மட்டும் இல்லை, அம்மா ஆல்சோ கிவ்ஸ். ஸோ ஐபிசி பக்தி வந்து உத்ரா அவர்களுக்கு வந்து குரலிசை இளவரசி அப்படின்னு கொடுத்ததுக்கு காரணம் வந்து அவங்க பேசுறதுலே கூட ஒரு அந்த குரல் வந்து அப்படியே மெல்லீஸா ஒரு இளவரசி குரல் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. தொடர்ந்து நீங்க நிறைய பக்தி பாடல்களை கொடுக்கணும், மக்கள் மனசுல நல்ல விஷயங்களை விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசி பக்தி சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்த இந்த ஆட்சியில்தான் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு திருக்கோயில் ஆன்மீகம் தழைத்தோங்குகிறது என்பதை நான் உறுதியோடு மகிழ்ச்சியோடு இந்த மேடையிலே பகிர கடமைப்பட்டேன். ஐபிசி பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோர்த்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த். கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். கொலத்தூர் ராம் கேட்டரிங். புண்ணியம் ஃபவுண்டேஷன். க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், world's fastest growing salon chain.